பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து பாலை கொள்முதல் செய்யாமல் ஆவின் நிறுவனம் அலைக்கழிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஈரோடு மாவட்ட பால் உற்பத்தியாளர்களின் கருத்தை அறியும் தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் 2012-13 நிதியாண்டில் பால் உற்பத்தி 1.5 கோடி லிட்டராக இருந்தது. தற்போது 2 கோடி லிட்டர் அளவுக்கு உற்பத்தி உயர்ந்துள்ள சூழலில் கொள்முதல் செய்வதை ஆவின் நிறுவனம் குறைத்து வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள். பால் வரத்து அதிகமாக இருக்குது, அதனால் பால் வேண்டாம். இன்னொரு காரணம் கேன் இல்லை, ஆவினில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரைவேட் சென்டரில் கொண்டு போய் பால் ஊற்றுனா அந்த பாலை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய அடக்குமுறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 மாதம் எடையை விட்டுச்சுங்க. மாடு கன்று போட்ட பிற்பாடு பால் கொண்டு போனோங்க. பால் கொண்டு போனதுக்கு வாங்க மாட்டேன்ட்டாங்க. 50 லிட்டர் 40 லிட்டர் கொண்டு வரங்க பாலெல்லாம் வாங்குறாங்க. நான் ஒரு 4 லிட்டர் 5 லிட்டருக்குள்ளே தான் கொண்டு போவேங்க. கொண்டு போன பாலை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் வாதாடணுங்க. ஈரோடு மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் உள்ளன. 80,000த்திற்கும் மேற்பட்ட கறவை மாடுகள் பயன்பாட்டில் இருக்கின்றன. இதனால் சில வருடங்களாக பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் நாள்தோறும் 5,000 லிட்டருக்கு மேல் பாலை கொள்முதல் செய்யாமல் திருப்பி அனுப்புவதாக கூறும் பால் உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு பணம் கிடைப்பதும் தாமதமாவதாக தெரிவிக்கிறார்கள். பால் நேரம் கழிச்சு வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வாங்கிடுறாங்க. இப்போ பால் அதிகமாக வருதுன்னு வேண்டாங்கிறாங்க. நாங்கள் கொண்டு வந்து என்ன பண்ண முடியுங்க? அது எந்த நேரத்தில் காத்தால முன்ன 6லேருந்து 7 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 5:30 6 முடிச்சிடுறாங்க. வந்தால் 5 நிமிஷத்துக்கு முன்னே வராங்க, இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு போகிறாங்க. நாங்கள் கொண்டு போய் வயசானையும் பால் போத முடியறதில்ல. அலைஞ்சிட்ருக்கிற பாலை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? தங்கு தடையின்றி பால் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆவின் பால் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் முன்னோடியாக அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து முறைப்படி பெற்று வருவதாகவும் ஆவின் பால் கொள்முதல் எவ்வித காரணத்தினாலும் நிறுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அதிகமான கூடுதல் தரத்துடன் பால் உற்பத்தியாளர்கள் பாலை கொண்டு வரும் பொழுது உடனடியாக கொள்முதல் செய்ய உத்தரவிட்டிருப்பதாகவும், இதுபோன்று எங்கேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக சரி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவம் மற்றும் செய்தியாளர் சந்திரசேகருடன் ஜான் மைக்கேல்.